இருக்கிறவங்க அதில் இன்வால்வ் ஆகிறவங்க இந்த மணி கண்ட்ரோல் ஆப், அதில் நார்மல் மணி கண்ட்ரோல் ஆப் இருக்குது. பட் ப்ரோவில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து டெக்னிக்கல் ட்ரெண்ட் எல்லாமே இருக்கும், செக்டார்ஸ் இருக்கும், என்ன செக்டார் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுவாங்க. டிஃபென்ஸ் 1.89, பிஎஸ்யூ பேங்க் இது காட்டியிருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு காட்டுறாங்க. உதாரணத்துக்கு கார்டன் ரிச் பில்டர்ஸ் வந்து 6% மேலே ஏறி இருக்குது. இதை பற்றி அனலைசிஸ் பார்க்குறதுனா நம்ம உள்ளே போனோம்னா அந்த டீட்டெயில்ஸ் காட்டும், என்ன ஏதுன்னு ஹிஸ்டாரிக்கல் ரேட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும். இதில் வந்து அந்த ப்ரோவில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ எம்சி ஃபேட் இருக்கும், அதில் போனால் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன அப்படின்னு காட்டும். பிலோ 20 டே மூவிங் ஆவரேஜ், பிலோ 50 டே மூவிங் ஆவரேஜ், ஆப்பர்ச்சுனிட்டி ஹையஸ்ட் ரெக்கவரி ஃப்ரம் 52 வீக் லோ, அபோவ் 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத காட்டுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஓவர் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அதோடைய லோ, ஆல் டைம் லோ, ஆல் டைம் ஹை, இயர் 52 வீக் லோ, 52 வீக் ஹை காட்டும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னன்னு காட்டும். டிடிஎம் இபிஎஸ் பார்க்கலாம், பிபை பார்க்கலாம், ரேஷியோ, மார்க்கெட் கேப் பார்க்கலாம், ஃபேஸ் வேல்யூ பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஸ்கோர் ஒன்று கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும். இது 100க்கு 62ல் இருக்குது. ஃபேட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 65% பாஸில் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் புல்லிஷாக இருக்குது. அனலிசிஸில் 6 out of 7 கார்டன் ரிச் ஃபில்டர்ஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் இன் செப்டம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது போக பைக்கு வந்து 67% கொடுத்துருக்காங்க, செல்லுக்கு 33 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரமில் நிறைய போஸ்ட் வரும், ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 monthஸில் மட்டும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. மற்றபடி 1 வீக், 1 month, 1 year, 6 months, 2 year, 3 year, 5 year எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. வால்யூம் என்ன, டெலிவரி வால்யூம் நடக்குது, இன்ட்ராடே வால்யூம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே 17 lakh ஷேர்ஸ் நடந்திருக்கு. அதில் டெலிவரி வந்து 38%, 6 lakh டெலிவரி எடுத்திருக்காங்க. 1 வீக் ஆவரேஜ் அது மாதிரி 23 lakhல 7 lakh 32.10 டெலிவரி எடுத்திருக்காங்க. அப்புறம் இதில் அதுக்கு கீழே வந்து நம்ம அந்த இதை பார்க்க முடியும். ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், ஏர்னிங் பெர் ஷேரு, பிவிபிஎஸ், ஆர்ஓஇ, டெப்ட் டு ஈக்விட்டி,